ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிற ரெசிபி கேரட் சாதம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தாளிக்க 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாயை அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கொத்து கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதக்க தேவையில்லை, கண்ணாடி பதம் வந்தாலே போதும். கண்ணாடி பதம் வந்தோடனே 2-3 கேரட்டை துருவிட்டு சேர்த்துக்கோங்க. கேரட் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கேரட்டை இப்படியே வறுத்து விட்டுட்டு இதோட வடித்த சாதத்தை சேர்த்தோ செய்யலாம். அது கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா வரன்னு ஆயிடும். அதுக்காக கேரட்டோட 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேக விடுங்க. வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் வடித்த சாதத்தை சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்தோடனே நல்லா தண்ணி கீழே இறங்கி வருது. இந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது சின்ன பசங்க ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், வரன்னு இல்லாமல். கீழே இறங்கியிருக்க அந்த தண்ணியெல்லாம் நல்லா வெந்து வற்றி வரட்டும். அது வரைக்கும் கலந்து விட்டுட்டு இருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம் ஹை ஃப்ளேமில் மாற்றி வச்சு கலந்து விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் வற்றி வந்துருச்சு. கேரட்டும் நல்லா வெந்து சாஃப்டாகி வந்துருச்சு. இந்த டைமில் வடித்து வச்சுருக்க சாதத்தை இதோட சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நான் 1 கப் கேரட்டுக்கு 3 கப் வடித்த சாதம் அளவு கரெக்டாக இருக்கும். சாப்பாடை கம்ப்ளீட்டாக சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம இது வரைக்கும் உப்பு சேர்க்கவே இல்லை. இந்த டைமில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்பு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கலந்து விடுங்க, இல்லைனா அடி பிடிச்சிடும் டக்குன்னு. எப்போதும் ஒரே மாதிரி லஞ்சு செஞ்சு கொடுத்து போரிங்காக இல்லாமல் இந்த மாதிரி விதவிதமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது காய்கறி சேர்த்து செய்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. குழந்தைங்க கலர்ஃபுல்லாக இருந்தால் விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாம் கலந்து விட்டதுக்கப்புறம் 10 சொட்டு போல் எலுமிச்சப்பழ ஜூஸ் இதோடு சேர்த்துக்கோங்க. எலுமிச்சப்பழ ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், அப்படி இல்லைனா 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா நல்லா ஃப்ளேவராக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ணுங்கள், நல்லாவே இருக்கும். இந்த டைமில் எண்ணெய் அல்லது நெய் சேர்க்கும்போது ரொம்ப நேரம் வரைக்கும் சாப்பாடு நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா மென்மையாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்பவே சுவையான கேரட் சாதம் ரெடி. இதை இனிமேல் லஞ்ச் பேக் பண்ணிட வேண்டியது தான். நான் இன்றைக்கி கேரட் சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். இது கூட வச்சு சாப்பிட காரசாரமான எந்த ஃப்ரையாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இன்றைக்கி ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு பலாப்பழம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சுவையான டேஸ்டியான ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அளவோடு சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்வோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.